ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்விட்டி ஃபண்ட்ஸில் டாப் 5 எக்விட்டி ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் எது டாப் 5 அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் அதிகமாக பை பண்ண ஸ்டாக்ஸ் எது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எக்விட்டி ஃபண்ட்ஸில் பை பண்ண ப்ராடக்ட் எது, மோஸ்ட்டு பை பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது அப்படின்றத வந்து நான் தெளிவாக இந்த டாப் 5 போட்டு சொல்ல போகிறேன். ஸோ இது லிஸ்ட்டு வந்து க்ரோவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ணிட போகிறோம் யூடியூப்பில். ஸோ இது வந்து டெய்லி அப்டேட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ டெய்லி பார்க்கணும்னு நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ எக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹை லெவல் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்குன்னே சொல்லலாம். ஸோ எக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸும் அதிகமாக தரும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம் தான். ஒன்று ஹை ஆகிடும், அப்படி இல்லைனா லோ ஆகிடுச்சுன்னா மொத்தமாக லோ ஆகிடும். ஸோ எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், பட் இருந்தாலும் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகம் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபண்ட் நேம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த வீக்கில் பை பண்ண ஃபஸ்ட்டு, அதாவது இந்த மந்த்னே கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பராக்வரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டை தெரியாத யாருமே கிடையாது. ஸோ நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் 1000 ருபீஸு. நீங்கள் என் வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் வந்து 45.5%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் முடியும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500னா பாதி வந்து 250. ஸோ 230 சம்திங் 230 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இதே 3 இயர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் 500ல் வந்து 3 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து இது டபுள் ஆகும் இன்கம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தமிழ்லேயே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம சேனல்லேயே கூட இன்னும் அப்கமிங் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23.8%. நீங்கள் வந்து இது பார்க்குறதுக்கு 23% தானா அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விடுறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்குது. சர்டன் அமௌண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒதுக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அது காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏற நமக்கு வந்து இது 23 அப்படின்றது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஏறிட்டே போகும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து சிப் கால்குலேட்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை வந்து வச்சு நான் இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் கேளுங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் வந்து ஹையஸ்ட்டுன்னு சொல்லலாம், 68.5%. அண்ட் 3 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து 44.4%. அண்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் 35%. அண்டு நானும் இதில் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பராக்வரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐசிஐசிஐ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ்க்கு டவுட்ஸ் வரும். ஸோ அதனால தான். ஸோ அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணணுன்றதுக்காக சிப் அமௌண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது சிப்பில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் தென் வந்து தேர்ட் வந்து நம்ம பார்த்தலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் 61.2%. 3 இயர் ரிட்டர்ன் 35.8%. அண்ட் 5 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 25.8%. இதில் வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது 1 இயர் ரிட்டர்ன்ஸ்க்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லலாம். பட் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணல. பட் நான் ஃப்யூச்சரில் மேபி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன். டாப் 2ல் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் ஃபண்டு. இதில் 1 இயர் ரிட்டர்ன் 65.9%. அண்ட் தென் 3 இயர் ரிட்டர்ன் 43.6%. அண்ட் 5 இயர் ரிட்டர்ன் 37.2%. ஐசிஐசியை விட 5 இயர் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் சொல்லப்போனால் இதுலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் சிப்பாக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நான் வந்து நிறைய இருக்குதுலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு மந்த்லி 100 ருபீஸ் ஐசிசி அண்ட் டாடா டிஜிட்டலில் மந்த்லி 150. ஸோ டோட்டலாக 2 சிப்பு 250க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பராக்பரி வந்து என்கிட்ட மணி இருந்தால் போடுவேன். பட் பராக்பரி வந்து ஒன் டைம் வந்து மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து தான் பண்ணணும். ஸோ நான் 1000 தான் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே போடல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணல, ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன். ஸோ 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 25.9%. அண்ட் தென் வந்து 3 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 23.1%. அண்ட் 5 இயர் ரிட்டர்ன் வந்து 22.1%. ஸோ இது வந்து மாட்ரேட் தான், ரிஸ்க்கும் கம்மி தான் சொல்ல போனால். பட் இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா
ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் அண்ட் தென் டாடா டிஜிட்டல். ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணதுனாலையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, பட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடியே அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது க்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம நம்பலாம். ஸோ ஆனால் பட் வந்து என்ன அப்படின்னு இந்த மாதிரி எக்விட்டி ஃபண்ட்ஸில் என்ன ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடி ரிட்டர்ன்ஸும் அதிகமாக தரும். இப்போ லோ போச்சுன்னா லோ தான், அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அந்த மாதிரிலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சொல்ல போனால் அந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் தராது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எக்விட்டி ஃபண்ட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து டாப் 5 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்து, ஹைப்ரிட், கோல்டு இதெல்லாம் நான் தனித்தனியாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் தென் எக்விட்டி ஃபண்ட்ஸில் டாப் 5 கம்பெனி என்னென்ன அப்படின்னு நம்ம லைனாக பார்த்தோம். பரக்பரி, ஐசிஐசி, ஆக்சிஸ் ஸ்மால் கேப், டாடா டிஜிட்டல் அண்ட் ஆக்சிஸ் ப்ளூ சிப். இதில் வந்து நான் 3 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2 இன்வெஸ்ட் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் பண்ணால் நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபண்ட்ஸ் மோஸ்ட் பாத் ஆன் க்ரோ. அது இதே மாதிரி எக்விட்டி பார்த்துறோம். இப்போ நெக்ஸ்ட் டெப்த்தில் பார்க்க போகிறோம். ஸோ டெப்த்து வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே போல் ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே பீஸ் காய்ஸ்.